சிக்கன் சமோசா வியாபாரம். பறவைங்களோட கிராமத்துல சிச்சு காக்காவோட சமோசா வியாபாரத்தை பத்தி தெரியாத ஆட்களே இல்ல. கடந்த 10 வருஷமா உருளைக்கிழங்கு சமோசா வியாபாரம் செஞ்சு எல்லாருடைய மனசையும் ஜெயிச்சிருந்தா சிச்சு. அந்த வியாபாரத்தின் மூலமா நிறைய பணத்தை சம்பாதிச்சு ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய மாடி வீடே சிச்சு கட்டிக்கிட்டு இருந்தா. அவளுடைய வளர்ச்சியை பார்த்து பக்கத்து வீட்டு துணிக்குருவிக்கு எப்பவுமே கொஞ்சம் பொறாமையாதான் இருக்கும். ஒரு நாள் ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு டீ கடையில உக்காந்துக்கிட்டு துணிக்குருவி அவளுடைய தோழியான சோட்டு கிளியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்திய சோட்டு, அந்த சிச்சு நம்ம கூட சேர்ந்து கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ சமோசா வியாபாரம் செஞ்சு அவளுக்கு அதிகமா பணம் வந்து லாபமும் அதிகமானதும் அல்லாம அவளுக்கு திமிரும் அதிகமாயிடுச்சு. சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆ ஆமா துணி, அவளோட உருளைக்கிழங்கு சமோசா செய்யறா பாரு, அது எவ்வளவு ருசியா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு தெரியுமா? சாயங்காலம் ஆகும்போது அவளோட கடைக்கிட்ட ஜனங்க கியூல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது லாபம் வராம? துணி கோவமா, அதுல என்னடி மேஜிக் இருக்கு? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மசாலா, உருளைக்கிழங்கு வேக வச்சு பட்டாணி எல்லாம் வச்சு சமோசா மாதிரி தட்டி எண்ணெயில போடுறது. இதுக்கு எதுக்காக ஜனங்க அப்படி போய் கியூல நிக்கிறாங்க? சோட்டு, நம்ம சிச்சுவ பார்த்ததுக்கு அப்புறம் அவள மாதிரியே நானும் சமோசா வியாபாரத்தை ஆரம்பிச்சு நானும் பெரிய பங்களா வீட கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் சோட்டு. அப்போ சோட்டு ஆச்சரியமா, என்னது, நீயும் சமோசா வியாபாரத்தை ஆரம்பிக்க போறியா? ஐயோ துணி, இப்போ எல்லாருக்கும் சிச்சு காக்காவோட சமோசா பழக்கமாயிடுச்சு. நீ என்ன பண்ண போற? அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, சோட்டு, அங்கதான் இருக்கிறதே என்னோட பிளான். நான் சமோசா கடையை எங்கேயோ போட மாட்டேன். சிச்சு காக்காவோட கடை இருக்குல்ல, அவ கடை பக்கத்திலேயே நானும் கடைய ஆரம்பிக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவ சமோசாவை 20 ரூபாய்க்கு வித்தா நான் 15 ரூபாய்க்கு விக்குவேன். 5 ரூபா கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா ஜனங்க என்கிட்ட தானே வந்து சமோசா வாங்குவாங்க. நீ பாத்துக்கிட்டே இரு, ஒரே வாரத்துல அவளோட லாபத்தை எப்படி என் பக்கம் திருப்பிக்கிறேன்னு. சோட்டு கிளி சந்தேகமா, என்னவோ துணி, ஒருத்தர் கடையை ஆரம்பிக்கும் போது பக்கத்திலே நம்ம ஆரம்பிச்சிருந்தா அது தப்பு, சண்டை வரும். நான் கிளம்புறேன். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா எப்பவும் போலவே அவருடைய வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து ஊருக்கு மத்தியில வியாபாரத்தை தொடங்கினா. சரியா கொஞ்ச நேரத்துல துணிக்குருவியும் ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து சிச்சு காக்காவோட வண்டிக்கு பக்கத்திலேயே துணி அவருடைய வண்டிய நிறுத்தினா. அட துணி, நீயும் ஏதோ கடை போடுற மாதிரி இருக்கு. ஆமா, என்ன கடை? எதுக்காக என் கடை பக்கத்திலே ஆரம்பிக்கிற? அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் சிச்சு, ஏன் நீ மட்டும்தான் கடையை ஆரம்பிக்கணுமா? நாங்கெல்லாம் வியாபாரத்தை ஆரம்பிக்க கூடாதா? நானும் உன்ன மாதிரியே சமோசா வியாபாரத்தை தான் ஆரம்பிக்கிறேன். இங்க ஜனங்க அதிகமா வருவாங்கல்ல, இனிமே இங்கதான் நான் கடையை போடவே போறேன். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, துணி, எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. வியாபாரத்துல போட்டி இருந்தா தானே மஜா. நீ இங்கே ஆரம்பிச்சுக்கோ. அப்படி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். அப்போ ஊர்ல இருக்கிற லூசிபுரா, மகிக்கழுகு, குஹுவாத்து, சோட்டுக்கிளி எல்லாரும் சமோசா சாப்பிட வந்தாங்க. எப்பவும் போலவே எல்லாரும் சிச்சுவோட கடைக்கு போகும்போது துணிக்குருவி அவங்கள பார்த்து சத்தமா, வாங்க வாங்க, ருசி ருசியான சுட சுட உருளைக்கிழங்கு சமோசா. உங்களுக்காக தான் இந்த வியாபாரம். சிச்சு காக்கா கிட்ட ஒரு சமோசா 20 ரூபா, ஆனா என்கிட்ட ஒரு சமோசா 15 ரூபா. சுட சுட சமோசா உங்களுக்காக 5 ரூபாவை மிச்சம் பண்ணுங்க. லூசி அதை கேட்டு ஆச்சரியமா, என்ன மகி, துணி சிச்சு விட 5 ரூபா குறைவா குடுக்கறாளாம். சிச்சு 20 ரூபா விக்குது இல்ல? பாக்குறதுக்கு சிச்சு மாதிரியே பெருசாதான் இருக்கு சமோசா. நம்ம துணிகிட்டே வாங்கிக்கலாமா? மகிக்கழுகு யோசிச்சு பார்த்து, ஆமா லூசி, டெய்லி 20 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு துணிகிட்ட 15 ரூபா தானே. துணிகிட்டே வாங்கிக்கலாம். இதனால நம்மளுக்கு 5 ரூபா மிச்சம் தானே. அப்படி அன்னைக்கு பறவைங்க எல்லாருமே துணியோட கடைக்கு போய் அவகிட்ட சமோசாவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. துணி செஞ்சிருக்கிற சமோசாவும் நல்ல டேஸ்டாவே இருக்கிறதுனால ஊர்ல பாதி பறவைங்க இன்னைக்கு துணி கிட்ட தான் போனாங்க. அதை பார்த்து துணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சிச்சுவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அவ மனசுக்குள்ள, இவளுக்கு எவ்வளோ திமிரு! என் கடை பக்கத்திலேயே கடையை வேற போட்டிருக்கா. இதனால எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ். என்னோட கஸ்டமர் எல்லாம் இவ பக்கம் திரும்பிட்டாங்களே. இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் தண்ணில விட்ட மாதிரி ஆயிடுச்சே. நாளைக்கு காட்டுறேன் இவளுக்கு நான் யாருன்னு. அடுத்த நாள் சாயந்தர நேரமும் 2 பேரும் பக்கத்து பக்கத்திலேயே கடையே வச்சாங்க. கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ துணிக்குருவி, வாங்க வாங்க, 15 ரூபாய்க்கு சுட சுட ருசி ருசியான சமோசா.
அப்போ சிச்சு காக்கா இன்னும் சத்தமா, ஆ வாங்க வாங்க, 10 ரூபாவுக்கு சுட சுட சமோசா, 10 வருஷத்தோட நம்பிக்கை, 10 ரூபால 10 வகையான ருசி, வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. இது எல்லாத்தையும் கேட்கும்போது பறவைகளுக்கு மறுபடியும் ஆச்சரியமா இருந்துச்சு. வாவ், எவ்வளவு சூப்பரான ஆஃபர்! துணி 15 ரூபாய்க்கு வித்தா சிச்சு 10 ரூபாய்க்கு விக்கிறா. வாங்க வாங்க, 10 ரூபாய்க்கு சிச்சு சமோசா விக்கும் போது நம்ம எதுக்காக 15 ரூபாய் கொடுத்து சாப்பிடணும்? அப்படி பறவைங்க எல்லாரும் மறுபடியும் சிச்சு காக்காவோட கடைக்கிட்டு தான் போனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த டுனிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அப்போ டுனி அவளுடைய மனசுக்குள்ள, என்ன சிச்சு, இன்னைக்கு ஏன் வியாபாரத்தை முழுங்க வைக்கணும்னு நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? இரு இரு, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இந்த துணியை 10 ரூபா விக்கிற சமோசாவை 5 ரூபாய்க்கு கொடுக்கறேன். வாங்க வாங்க, சுட சுட சமோசா வெறும் 5 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு போங்க. மகிக்கழுகு ரொம்ப ஆச்சரியமா, ஐயோ கடவுளே, 5 ரூபாவுக்கு சுட சுட சமோசாவா? அதுக்கப்புறம் இங்கே ஏன் சாப்பிடணும், அங்கே போய் சாப்பிடலாமே. அன்னைக்கு சிச்சு காக்கா ரொம்பவும் கவலையோட வீட்டுக்கு வந்து வீட்ல சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. வெளியில விளையாடுறதுக்காக போயிருந்த சின்ன காக்கா அவனுடைய ஃப்ரெண்டான பன்னு கூட விளையாடிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அவன் அவங்க அம்மாவை கவனிச்சான். சிச்சு ரொம்ப சோகமா இருந்தா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா ஒரு மாதிரியா உக்காந்துருக்கீங்க? சமோசாவை அப்படியே வாபஸ் கொண்டு வந்திருக்கீங்க. சமோசா விக்கலையா? அட ஆமா ஆண்டி, நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கு எதுக்காக இவ்ளோ டல்லா உக்காந்துருக்கீங்க? அப்படி என்னதான் ஆண்டி ஆச்சு? சிச்சு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ரொம்ப கவலையா, நான் என்னன்னு சொல்றது பசங்களா, அந்த துணி என்னோட கடை பக்கத்துல அவளும் சமோசா வியாபாரத்தை எனக்கு போட்டி ஆரம்பிச்சிருக்கா. என்னோட கடை பக்கத்துல அவளும் சமோசா கடையை ஆரம்பிச்சு எனக்கு வியாபாரம் ஆகக்கூடாதுன்னு வெறும் 5 ரூபாவுக்கு சமோசாவை வித்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா என்னோட கடையே மூட வைக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுதான் அவ இந்த மாதிரி வேலை செய்யறா. சின்னும் கோவமா, என்னது, துணி ஆண்டி இவ்வளவு கேவலமாவா வேலை செய்யறாங்க? அம்மா, அப்படின்னா நாளைக்கு நீங்க சமோசாவை அவங்க 5 ரூபாய்க்கு வித்தா நீங்க இலவசமாவே சமோசாவை கொடுங்கம்மா. அப்ப ஜனங்க எல்லாம் உங்க கடைக்கு வருவாங்க. அப்ப பன்னுக்கிளி சிரிச்சுக்கிட்டே சின்ன தலைமையில கொட்டி, ஐயோ தத்தி, ஃப்ரீயா கொடுத்தா அத வியாபாரம்னு சொல்லுவாங்களாடா? அதுக்கப்புறம் ஃப்ரீயா கொடுத்துட்டு ஆண்டிக்கு தானே நஷ்டமாகும், உனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, ஃப்ரீயாவே கொடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வியாபாரத்துல லாபம் வராம வெறும் நஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். பன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, ஆண்டி, நீங்க 2 பேரும் வெறும் சமோசா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. நீங்க சமோசா வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது செய்ய ஆரம்பிச்சா ஜனங்களுக்கு ருசியை விட விலைய குறைக்கிறது தானே முக்கியம். அதனால நீங்க அந்த ருசியை விட்டுட்டு வேற ருசிய ஆரம்பிக்கலாம்ல. சிச்சு ஆச்சரியமா, அப்படின்னா நான் சமோசா வியாபாரத்தை விட்டுட்டு வேற வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றியா? 10 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரம் எப்படிடா மாத்த முடியும்? ஐயோ ஆண்டி, இல்ல ஆண்டி, நீங்க சமோசா வியாபாரமே செய்யுங்க. ஆனா சமோசா அப்படின்னு சொன்னா நீங்க உருளைக்கிழங்கு மசாலா தானே வச்சு சமோசாவை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த துணி ஆண்டியும் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு தானே சமோசாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மசாலாவை மாத்துங்கன்னு நான் சொல்றேன். புதுசா அப்படின்னா வேற என்னடா? பட்டாணி, உருளைக்கிழங்கு, இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? அப்போ பன்னுக்கிளி ரொம்பவும் உற்சாகமா, ஆண்டி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கு. எல்லாரும் சமோசா அப்படின்னா உருளைக்கிழங்கு போட்டுதான் செய்வாங்க. ஆனா நம்ம ஊரு பறவைங்களுக்கு சிக்கனு மட்டனுன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை மட்டன் தானே சிக்கனு மட்டனுன்னு வாங்குவாங்க. ஆனா நீங்க சிக்கனோ மட்டனோ போட்டு சமோசா செஞ்சா எல்லாரும் வந்து உங்ககிட்ட தானே ஆண்டி வாங்கிக்குவாங்க. சின்ன காக்கா ரொம்ப ஆச்சரியமா, வாவ், சிக்கனா? டே பன்னு, உன்னோட மூளைக்கு சூப்பர் சூப்பர் ஐடியா வருதுடா. சிக்கன் மட்டன் சமோசா அப்படின்னா எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்கடா. அத கேட்டு சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, டே பன்னு, நீ உண்மையிலேயே ஜீனியஸ்டா. இது வரைக்கும் இந்த ஊர்ல யாருமே சிக்கன் மட்டன் சமோசாவை வியாபாரம் செஞ்சதே இல்ல. அந்த துணிக்கே இத பத்தி புதுசா ஐடியா எதுவுமே இருக்காது. நீ சொன்ன மாதிரி வெளிய கிறிஸ்பியா உள்ள ஸ்மூத்தா சிக்கன் போட்ட மசாலா, ஆஹா, யோசிக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆண்டி, சிக்கன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க 50 ரூபா விலை வச்சு வித்துட்டு வாங்க.
சிக்கன் அப்படின்னு சொன்னா 50 என்ன 100 ரூபாய் சொன்னா கூட ஜனங்க வந்து சாப்பிட்டு போவாங்க. சரிடா பண்ணு, நான் இப்பவே போய் சிக்கன் அதுக்கு தேவையான மசாலாவை கொண்டு வர நான் யாருன்னு அந்த துணிக்கு நாளைக்கு காட்டுறேன். சிச்சு காக்கா ரொம்பவும் உற்சாகமா அடுத்த நாள் காலையில சிக்கன் கடைக்கு போய் கறிய வாங்கிட்டு வந்து அத கொத்து கறி மாதிரி கீமா மாதிரி செஞ்சு அதுல போட வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே போட்டு கலந்து அந்த ஸ்டஃப் ரெடி பண்ணி அழகா சமோசா ஷீட்ல போட்டு அதை மடிச்சு வச்சான். அப்படி கொஞ்ச நேரத்துல நிறைய சமோசாவை ரெடி பண்ணா. எப்போ போலவே அன்னைக்கு சாயந்தர நேரமும் சிச்சு காக்காவுடைய சமோசா வண்டியை கொண்டு வந்து ஊருக்கு மத்தியில நிப்பாட்டினா. துணிக்குருவி 5 ரூபாய்க்கு ஆலு சமோசான்னு போர்டு போட்டுக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. சிச்சுவை பார்த்த உடனே துணி இன்னைக்கும் ரொம்ப கிண்டலா, என்ன சிச்சு, இன்னைக்கும் சமோசாவை மிச்சப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு போலான்னு பிளானா? என்கிட்ட 5 ரூபாய்க்கு சமோசா கிடைக்கும் போது யார் உங்ககிட்ட வந்து வாங்கி சாப்பிடுவாங்க? சிச்சு கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்ல. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கிட்ட போறாங்கன்னு தெரியும் துணி. அது வரைக்கும் நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன், சரியா? சாயந்தரம் நேரமும் ஆச்சு. கஸ்டமர்ஸ் எல்லாரும் மெதுவா வந்து எப்பவும் போலவே துணியோட கடைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா கடையில சூடா இருக்கிற எண்ணெயில அந்த கீமா சமோசாவை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சா. கீமா சமோசா அழகா அந்த எண்ணெயில பொரிஞ்சு வரும்போது வந்த அந்த வாசம் அங்க இருக்கிற இடத்துல காத்துல நல்லாவே பரவ ஆரம்பிச்சது. காத்துல வந்த அந்த மனம் பறவைங்க எல்லாரையுமே ஈர்த்துச்சு. அப்போ பறவைங்க எல்லாரும் அந்த வாசத்தை பார்த்து, அடடே, என்ன வாசம் இது? இது ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யற சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கு. எந்த கடைகிட்ட இருந்து வருது? துணியோட உருளைக்கிழங்கு சமோசால இருந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஸ்மெல்ல வராது. இது சிச்சு காக்காவோட கடையில இருந்து தான் வருது. எல்லாரும் சிச்சு காக்காவோட வண்டியை திரும்பி பார்த்தாங்க. அப்ப சிச்சு காக்கா அவளுடைய குரலை சரி பண்ணிக்கிட்டு ரொம்பவும் கம்பீரமான குரல்ல இப்படி சொன்னா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. உருளைக்கிழங்கு சமோசா சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் செத்து போயிருக்கா. உங்களுக்காக இந்த சிச்சு புது வெரைட்டி டிஷ் பண்ணிருக்கேன். அது என்னன்னா, உங்களுக்காக சுட சுட சிக்கன் சமோசா, உள்ள சுட சுட காரமான சிக்கன் கீமா, வெளியே கிறிஸ்பியான போண்டா. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சிக்கன் சாப்பிடுறதுக்கு வெயிட் பண்ண அவசியமே இல்ல. அப்போ சோட்டுக்கிளி ரொம்பவும் ஆசையா, என்னது சிக்கன் சமோசாவா? என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதமான ருசிய நான் சாப்பிட்டதே இல்ல. வாயில எச்சில் ஊறுது. இதோட விலை 50 ரூபாவா? சிச்சு, என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பசி எடுக்குது எனக்கு. சுட சுட 4 சமோசாவை செஞ்சு கொடு. ஒரே நிமிஷத்துல துணியோட கடைக்கிட்ட இருந்த பறவைங்க எல்லாருமே சிச்சுவோட கடைக்கிட்ட வந்துட்டாங்க. சிச்சு அவங்க எல்லாருக்குமே சுட சுட சிக்கன் கீமா சமோசாவை பொரிச்சு தட்டுல போட்டு கொடுத்தா. தொட்டுக்க 2 சட்னி வேற. எல்லாருமே அந்த சமோசாவை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. சிச்சு, உள்ள சுட சுட சிக்கன் கீமா எவ்வளவு ருசியா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஐடியா உனக்கு யார் கொடுத்தது? 100 உருளைக்கிழங்கு சமோசா சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ஒரு சிக்கன் டேஸ்ட் வராது. ஆமா சிச்சு, இதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து இந்த சமோசாவை சாப்பிட்டு தான் போவேன். அப்படி பறவைங்க எல்லாருமே சந்தோஷமா சிச்சு கிட்ட கீமா சமோசா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்கா செஞ்ச 100 சமோசாவும் கொஞ்ச நேரத்துல வித்து தீர்ந்து அவ கல்லாப்பெட்டி நிறைய 50 ரூபாய் நோட்டும் சேர்ந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்து துணிக்குருவிக்கு மைண்டே பிளாக் ஆச்சு. 5 ரூபாய்க்கு சமோசா கொடுக்கறேன்னு சொல்றேன், ஆனா எல்லாரும் 50 ரூபாய் கொடுத்து சமோசா வாங்கி சாப்பிடுறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துணிக்குருவி அவன் மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். சிச்சுவை பார்த்து பொறாமப்பட்டு அவ கடை பக்கத்திலேயே சமோசா வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். ஆனா சிச்சு புதுசா சிக்கன் சமோசாவை ஆரம்பிச்சு அவ மறுபடியும் மேல போயிட்டா. ஆனா நான் தான் அவளை பார்த்து பொறாமப்பட்டு இப்போ நடு ரோட்ல நிக்கிறேன். எப்பவுமே புதுசா யோசிக்கணும். நான் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான் கடவுள். கஸ்டமர்ஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா துணிக்குருவி மெதுவா சிச்சு பக்கத்துல வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டா. சிச்சு, என்ன மன்னிச்சிடு சிச்சு. உன்னோட வியாபாரத்தை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு நான் உன் கடை பக்கத்திலேயே சமோசா கடையே ஆரம்பிச்சு உனக்கு நஷ்டம் ஆகுற மாதிரி பண்ண. ஆனா நீ புதுசா யோசிச்சு சிக்கன் சமோசா வியாபாரத்தை ஆரம்பிச்சு மறுபடியும் நல்ல நிலைமைக்கு போயிட்ட. நான் இனிமே உன் கடை பக்கத்துல வியாபாரத்தை செய்ய மாட்டேன். இங்கேயே பக்கத்துல எங்கேயாவது வேற வியாபாரத்தை செஞ்சுதான் என்னோட வாழ்க்கைய பாத்துக்கணும். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல துணி, வியாபாரம் அப்படின்னா போட்டி இருக்கதான் செய்யும்.
நீ என் கூட போட்டி போட்டதுனாலதான் இன்னைக்கு நான் புதுசா யோசிச்சிருக்கேன். அப்படி துணிக்குருவி அவளுடைய வண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போனா. அடுத்த நாள்ல இருந்து துணி சமோசா வியாபாரம் செய்யறத விட்டுட்டு அதே வண்டியில வாழைப்பழம் வியாபாரம் செஞ்சு அவ வியாபாரத்துல நல்ல வருமானத்தையும் பார்த்தா. சிச்சு காக்கா எப்பவும் போலவே சிக்கன் கீமா சமோசா வித்து கை நிறைய பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி பன்னு கிளி கொடுத்த ஒரு சின்ன ஐடியாவால சிச்சு காக்கா வியாபாரம் நல்லபடியா நடந்து கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. மலையில் அம்மா வீடு. மகிக்கழகுக்கு 2 பொண்ணுங்க. பெரியவ பேரு துணிக்குருவி, சின்னவ பேரு சோட்டு கிளி. மகிக்கழகு அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சிட்டில செட்டில் பண்ணாங்க. சிட்டில துணிக்குருவி அப்புறம் அவருடைய தங்கச்சியான சோட்டு கிளியும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் துணிக்குருவி வீட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் பண்ணது வேற யாரும் இல்ல, துணியோட அம்மா மகிக்கழகு கிட்ட வேலை பாக்குற சிச்சு காக்கா தான். உடனே துணிக்குருவியும் கால அட்டென்ட் பண்ணா. சிச்சு, என்ன சிச்சு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்போ சிச்சு காக்கா அந்த பக்கம் ரொம்ப கவலையா, ஐயோ துணி, என்ன சொல்றீங்க? உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல்ல, பாவம், எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நீங்களும் பசங்களும் ஒரு தடவை வந்து அம்மாவை பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். துணி ஆச்சரியமா, அட என்ன சிச்சு, நேத்துதான் அம்மா கிட்ட பேசின, நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள உடம்புக்கு முடியலையா? சரி சிச்சு, நான் சோட்டுக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு இந்நேரத்துக்கெல்லாம் நாங்க ஊர்ல இருப்போம், சீக்கிரமா கிளம்பி வரோம், அம்மாவை பாத்துக்கோ. துணி உடனே பக்கத்து தெருவுல இருக்கிற அவளுடைய தங்கச்சியான சோட்டுவோட வீட்டுக்கு போனா. என்னக்கா அவ்வளோ டயர்ட் ஆயிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? துணி கவலையா, சோட்டு, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையா, இப்பதான் அம்மாவை பாத்துக்கிற சிச்சு காக்கா எனக்கு போன் பண்ணிருந்தாங்க, நம்மள பாக்கணும்னு இருக்குதாம்மா, சீக்கிரமா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நம்ம கிளம்பணும். சோட்டு கிளி கவலையா, ஐயோ அக்கா, அம்மாவுக்கு என்னக்கா ஆயிடுச்சு? நம்ம இந்த சிட்டிக்கு வந்து அம்மாவை சரியா பாக்குறதுக்கு போறதே இல்ல, அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நான் என் பையன் பன்னுவை கூட்டிக்கிட்டு இப்ப கிளம்புறேன். அடுத்த நாள் காலையில ஆகாயம் மேகமூட்டமா இருந்து மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சோட்டு கிளி துணிக்குருவி 2 பேரும் அவங்க குழந்தைங்களான புஜ்ஜி பன்னு 2 பேரையுமே கூப்பிட்டுக்கிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க. எல்லாரும் அவங்க ஊருக்கு போற ட்ரெயின்ல ஏறி உக்காந்தாங்க. பசங்க விண்டோ சீட்டுக்காக ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே ட்ரெயினும் கிளம்பிச்சு எல்லாருமே அந்த ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தாங்க. ஏய் புஜ்ஜி, நம்ம பாட்டி வீட்டுக்கு கிளம்புறோம், நம்ம ட்ரெயின் கூட கிளம்பிருச்சு, நம்ம பாட்டி வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும்ல, அங்க நம்மளுக்கு விளையாட ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, பன்னு, அம்மா எனக்கு சொல்லிருக்காங்க, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு, அங்க வெளியே நிறைய இடங்க இருக்காமா, அங்க ரொம்ப நல்ல விளையாடலாம்னு சொன்னாங்க. துணி பசங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சோட்டு கிட்ட, பாத்தியா சோட்டு, பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு, நம்ம சிட்டிக்கு கூட்டிட்டு வந்து கிராமம் எப்படி இருக்கும்னு தெரியாத மாதிரி அவங்கள வளர்த்துட்டோம். சோட்டு கவலையா, ஆமா அக்கா, இருந்தாலும் அம்மா பத்தி யோசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு, அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? சோட்டு, அம்மாவுக்கு எதுவுமே இல்ல, நம்ம போறோம்ல, அம்மா நல்லா இருப்பாங்க பாரு. ட்ரெயின் மெதுவா சிட்டியை தாண்டி கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த கிராமத்துக்குள்ள வரும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளி, அதே மாதிரி பெரிய பெரிய தென்னை மரம், பெரிய பெரிய மாமரம், இது எல்லாமே தெரிஞ்சது. பசங்க 2 பேருமே ஜன்னல் வழியா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருந்தாங்க. வாவ் அம்மா, அங்க பாத்தீங்களா அந்த வயல எவ்வளவு பச்சை பசேல்னு தானியத்துல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு? நம்ம சிட்டில இந்த மாதிரி சில்லுன்னு காத்தெல்லாம் பார்க்கவே முடியாதுல்லம்மா. அப்போ பன்னு ஜன்னல் வழியா பார்த்து, ஆமா புஜ்ஜி, அந்த தேங்காய் மரத்தை பாத்தியா எவ்வளவு பெருசா எவ்வளவு நீளமா இருக்குன்னு? அதே மாதிரி அந்த தண்ணியில அந்த பறவைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுது பாரு, அங்க பாரு, ஆத்துல மீனுங்க எல்லாம் எப்படி எகிரி குதிக்குதுங்கன்னு பார்க்க சந்தோஷமா இருக்கு. அதுக்கு துணி,
ஆமா பசங்களா, இந்த இயற்கை அப்படிங்கிறது கிராமத்தோட சொந்தம். எப்பவுமே இங்க இப்படிதான் இருக்கும். இதே சிட்டில இதையெல்லாம் உங்களால பார்க்க கூட முடியாது. நீங்களும் அங்க போய் நல்லா விளையாடலாம். சோட்டு ஜன்னல் வழியா கைய வெளியில விட்டு அந்த மழை தண்ணியில விளையாடிக்கிட்டே, ஆமாக்கா, இந்த இயற்கை சில்லுன்னு காத்து இதெல்லாம் பார்க்கும்போது சிட்டியோட டென்ஷனே இல்லாத போல இருக்கு. இந்த ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜன்னல் வழியா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த ரயில் பயணமும் முடிஞ்சுது. சரியா அன்னைக்கு மதிய நேரம் அவங்க எல்லாரும் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி ஊருக்கு அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம். அந்த வீடை சுத்தி பெரிய பெரிய தென்னை மரம், மாமரம், வாசல்ல பூவோட அழகா இருக்கிற நிறைய பூச்செடிங்க. பொண்ணுங்க வந்ததை பார்த்த உடனே படுத்துக்கிட்டு இருந்த மகிக்கழுகும் எழுந்திருச்சு உக்காந்துச்சு. பசங்களா, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நான் வழியே காத்துக்கிட்டு உக்காந்து இருந்தேன். துணி உடனே அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே, அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? எதுக்காகம்மா நீங்க இவ்வளவு சோர்வா இருக்கீங்க? சோட்டு கிளியும் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. சிச்சு காக்கா உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்ன உடனே எங்க உயிரை எங்களை விட்டு பிரியிற மாதிரி இருந்துச்சுமா. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே பொண்ணுங்களை பார்த்து, ஒண்ணு இல்லம்மா, வயசாயிடுச்சுல, அதனாலதான் கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. மத்தபடி எனக்கு எதுவுமே இல்ல. அதனாலதான் உங்களை பாக்கணும்னு சிச்சு காக்கா கிட்ட சொல்லி போன் பண்ண சொன்னேன். அடடே, இது யாரு குட்டி பசங்க? நம்ம பன்னு புஜ்ஜியுமா எவ்வளவு பெருசாயிட்டாங்க. வாங்க பாட்டி கிட்ட. புஜ்ஜி அவங்க பாட்டி கிட்ட போய், ஹாய் பாட்டி, நீங்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. உங்க வீடு கூட ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. பாட்டி, உங்க வீட்டுக்கு வெளியே நிறைய தேங்காய் மரம் இருக்குல்ல, அதுல நாங்க விளையாடலாமா? மஹி சந்தோஷமா குழந்தைங்களை கொஞ்சி, விளையாடுங்க பசங்களா. இந்த தோட்டம், வீடு எல்லாமே உங்களுக்காக தானே. உங்களை பார்த்த உடனே என்னோட உடம்பு எவ்வளவு சீக்கிரமா சரியாயிடுச்சு பாருங்க. அப்பதான் சமையல் அறையை விட்டு சிச்சு காக்கா வெளியில வந்தா. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, துணி, சோட்டு, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பசங்க பாருங்க எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டாங்க. உங்க அம்மா உங்களை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிச்சு, நாங்க நல்லா இருக்கோம். அம்மாவை இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்போ சிச்சு, ஐயோ, இதுல என்ன இருக்கு? நான் வேலைக்காரியா இருந்தாலும் உங்க அம்மா என்ன சொந்த மக மாதிரி பாத்துக்கிறாங்க. சரி சரி, நீங்க ரெஸ்ட் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன். அப்படி 2 நாள் எல்லாருமே ஒன்னா அந்த கிராமத்துல சந்தோஷமா இருந்தாங்க. பசங்க வெளியில போறது, அங்க என்னெல்லாம் கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுறது, மழையில நனையிறது, இப்படி சந்தோஷமா இருந்தாங்க. துணியும் சோட்டுவும் அவங்க அம்மா கூடவே இருந்து அவங்க அம்மாவுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 3வது நாள் மதிய நேரம் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது, அப்போ மகிக்கழுகு கொஞ்சம் சீரியஸா பொண்ணுங்க 2 பேருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. துணி, சோட்டு, வாங்க இங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கேன். அட, என்னம்மா அந்த முக்கியமான விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப நாளாவே நம்ம வீட்டு வேலைக்காரி சிச்சு மேல கொஞ்சம் சந்தேகம். அவ நம்மளுக்கு தெரியாம வீட்ல ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கா. துணிக்குருவி ஆச்சரியமா, சிச்சு மேல சந்தேகமா? என்னம்மா சொல்றீங்க? அவ எவ்வளவு நம்பிக்கையா வேலை செய்யறா. அப்படி என்ன ஆச்சு? நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் கொஞ்ச நாளாவே எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. கணக்கு வழக்கெல்லாம் சிச்சு தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால நம்மளுக்கு தெரியாம ஏதோ காசை எடுத்து வைக்கிறான்னு நினைக்கிறேன். நம்மளோட தேங்காய் தோட்டத்துல லாபம் அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ஏதோ குறைஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் அந்த கணக்கு விளக்க ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும். சோட்டு கோவமா, என்னது, நம்ம வீட்ல இருந்துகிட்டு நம்ம சாப்பாட்டுக்கே அவ கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காளா? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நானும் அக்காவும் இருக்கோம்ல. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். அன்னையிலிருந்து சோட்டு துணி 2 பேருமே சிச்சு காக்காவை ரகசியமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் மதிய நேரம் சிச்சு காக்கா மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ அதோட கையில ஒரு பை இருந்துச்சு. சிச்சு வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே ஹால்ல மகிக்கழுகு, சோட்டு கிளி, துணிக்குருவி எல்லாருமே உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தடவை நம்ம தேங்காய் தோட்டத்துல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வந்திருக்கேன். வியாபாரி காசு கொடுத்திருக்காங்க, இந்தாங்க. மகிக்கழுகு பேக வாங்கிக்கிட்டு,
அப்படியா சிச்சு, ரொம்ப சந்தோஷம். சரி, இத்தனைக்கும் இந்த தடவை நம்ம தோட்டத்துல எவ்வளவு தேங்காய் விளைஞ்சிருந்தது? அதுக்கு சிச்சு காக்கா, அம்மா, செலவெல்லாம் போய் சுமார் 1,00,000 ரூபாய் இருக்குமா, அதுலயே வச்சிருக்கேன் அப்படின்னு சிச்சு காக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துணிக்குருவி, ஓஹோ, அப்படியா சிச்சு, பரவாயில்லையே, இந்த தடவை நல்ல லாபம் வந்திருக்கு. அப்படின்னா இந்த தடவை எவ்வளவு தேங்காய் நம்ம தோட்டத்துல காய்ச்சிருந்தது? அதை கேட்டு சிச்சு காக்கா கொஞ்சம் பதட்டமா, ஓ, அதுவா அதுவா துணி, இந்த தடவை சரியா மழை இல்லல, அதனால விளைச்சல் கொஞ்சம் குறைவுதான். சுமார் ஒரு 2000 காய், அவ்வளவுதான். அப்போ சோட்டுக்கிளி சிச்சுவை பார்த்து, 2000 காயா? அப்படின்னா ஒன்னொன்னத்த எவ்வளவுக்கு வித்த சிச்சு? அப்போ சிச்சு காக்கா இன்னும் பயந்து போய், ஓ ஓ ஓ ஒவ்வொரு காயா? ஒவ்வொரு காய் சுமார் 50,000. அதனாலதான் 1,00,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. துணி சிரிச்சுக்கிட்டே, கணக்கு விளக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு நிமிஷம் நில்லுச்சிச்சோ. அப்பதான் துணி போன் எடுத்து யாரையோ வீட்டுக்கு வர சொன்னா. அடுத்த 2வது நிமிஷம் பக்கத்து வீட்டுல இருக்கிற லூசி புறா அங்க வந்துச்சு. லூசிக்கும் பெரிய தென்னந்தோப்பு இருந்துச்சு. வாங்க லூசி, நீங்க வந்தது நல்லதா போச்சு. ஒரு சின்ன விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க துணி, நான் மார்க்கெட்ல இருந்து இப்பதான் வந்தேன். லூசி, நீங்க நேத்து உங்க தோட்டத்துல இருந்து தேங்காவை வித்தீங்கல, ஒவ்வொரு தேங்காவை எவ்வளவு விலைக்கு வித்தீங்க? அதுக்கு லூசி புறா, என்ன துணி, மார்க்கெட்ல தேங்காவுக்கு எல்லாரும் ஒரே ரேட்டை வச்சுதான் விக்கிறாங்க. என்கிட்ட கூட இன்னைக்கு 90 ரூபாய். இந்த தடவை தேங்காவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. லூசி புறா சொன்னதை கேட்டு சிச்சு காக்காவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. கை காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ துணிக்குருவி ரொம்ப கோவமா, கேட்டியா சிச்சு, லூசி அவங்க என்ன சொன்னாங்கன்னு? எல்லாரும் தேங்காவை மார்க்கெட்ல 90 ரூபாய்க்கு வித்தா, நீ மட்டும் 50 ரூபா அப்படின்னு சொல்ற. ஏன் சிச்சு, சரியா விக்கலையா? அப்போ சோட்டு கிளியும் கோவமா, அப்படின்னா 40 ரூபா கணக்கு போட்டு பார்த்தாலும் 50 ரூபா நீ எடுத்துக்கிட்டு 40 ரூபா உன் ஜோப்ல வச்சுக்கிறியா? சுமார் 2000 காய்க்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 70,000 ரூபாய் லாபம் வரும். அதெல்லாம் உனக்கா? அப்போ சிச்சு காக்கா கை எடுத்து கும்பிட்டு, துணி, சோட்டு, என்ன மன்னிச்சிருங்க. துணி ரொம்ப கோவமா, உன்னை எதுக்காக மன்னிக்கணும் சிச்சு? உன்னை எங்க அம்மா மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாம 3 வேளை உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு எங்களை பாத்துக்கிற மாதிரியே உன்னை பாத்துக்கிட்டாலும் உனக்கு பேராசை உன்னை விட்டு போலியா சிச்சு? அம்மா, பாத்தீங்களா இந்த திருட்டு காக்காவோட வேலை என்னன்னு? இப்பவே போலீஸ்ல இவளை புடிச்சு கொடுக்கற, அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். அப்போ சிச்சு காக்கா அழுதுகிட்டே மகிக்கழுகோட கால்ல விழுந்து, ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது என்னவோ தப்புதான். பணத்து மேல பேராசப்பட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களோட 70,000 ரூபாய் பணத்தை எப்படியாவது நான் கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு என்ன மட்டும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்காதீங்க. இனிமே எப்பவுமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதை கேட்டு மகிக்கழுகு பாவமா, எந்திரி சிச்சு, எந்திரி, நீ தப்பு பண்ணிருக்க. இப்ப அந்த தப்ப உணர்ந்துட்ட. உன்னை போலீஸ்ல எல்லாம் கொடுத்தா எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். எத்தனையோ வருஷமா வேலை செய்யறேன். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடு ரோட்ல நிக்குவேன். அப்போ துணிக்குருவி, அம்மா உன்னை சும்மா விட்டாலும் நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம் சிச்சு. அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்ச, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் கம்பிதான் எண்ணணும். பார்த்து உஷாராயிரு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே கைய கட்டிக்கிட்டு, ஐயோ துணி, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் நாணயமா நம்பிக்கையா வேலை செய்யறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அந்த நிகழ்வுக்கு அப்புறமா சிச்சு காக்கா முழுசா மனச மாத்திக்கிட்டா. திருட்டுத்தனம் பண்றதை விட்டுட்டு நேர்மையா மகிக்கழுகு கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. துணி சோட்டு 2 பேருமே 4 வாரம் அவங்க அம்மா கூடவே தங்குனாங்க. அம்மா கூடவே இருந்து அம்மாவை குணமாக்குற வரைக்குமே அவங்க இருந்தாங்க. அது வரைக்கும் புஜ்ஜி பன்னு 2 பேரும் கிராமத்துல விளையாடிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. லீவு முடிஞ்சதுனால துணிக்குருவியும் சோட்டுக்கிளியும் அவங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு மறுபடியும் சிட்டிக்கு கிளம்புனாங்க. அப்போ புஜ்ஜி குருவி டாடா சொல்லி, பாய் பாட்டி, இனிமே லீவு கிடைச்சா மறுபடியும் வரும். பாய் பாட்டி, நீங்களும் உங்க வீடும் ரொம்ப அழகா இருக்குது. மகிக்கழுகு கண்ணுல கண்ணீரோட அவங்க எல்லாரையுமே சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுச்சு. அப்படி அந்த மழைக்கால லீவுல ஊருக்கு வந்தது, பாட்டி கூட இருந்தது, விளையாடினது எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸா பசங்க மனசுல நின்னு போச்சு.